அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 8/6/2025 இன்றைய நாளிலே நமக்கு விசுவாசு வருடம் அப்படிங்கிற வருடத்தில் வைகாசி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வளர்பிறை துவாதசி திதி, சுவாதி நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் துலா ராசியிலே சந்திரனின் பிரயாணம். இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னாக்க காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், மாலையில் 3:30 4:30 வரைக்கும், ராகு காலம் சாயங்கால வேலை 4:06, குளிகை காலம் 3 4:30, யமகண்டம் நண்பகல் 12 மதியம் 1:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10 மணிலிருந்து 11:30 வரை, சாயங்கால வேளையில் மதியம் 1:30 2:30 வரை. இன்றைக்கு சூலம் எங்க பக்கம் இருக்குன்னா மேற்கு பக்கம் பரிகாரமாக வெள்ளத்தை வைத்துக் கொள்வது நல்லது. ரிஷப ராசி அப்படிங்கிற ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறார். இன்றைக்கு 25 நாள் ஆகின்றது, வைகாசி மாதம் ஆகின்றன. இன்னும் இருக்கக்கூடியது ஒரு நாழிகை 0.0 வினாடிகள் இருக்க போகிறார் இந்த ரிஷபராசிக்குள்ள. மாச கடைசி வந்துட்டோம். 5:52 சூரிய உதயம் ஆகிக்கொண்டிருக்கிறது. கோச்சாரப்படி நமக்கு எங்கெங்க என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, கிரக மாளிகை உடைத்த புதன் அப்படின்னு சொல்லலாம். சூரியன், புதன் இவங்கெல்லாம் எங்கெங்க இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். சூரியன் ரிஷபத்திலே அமர்ந்திருக்க, புதனும் குருவும் சேர்ந்து மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கடகத்திலிருந்து மூவாய் சிம்ம ராசிக்கு போயிட்டார், கேதுவோட சேர்ந்துட்டார். கும்பராசிக்குள்ள ராகு இருக்கிறார். சனி மீன ராசிக்குள்ளரையும் நேரடி பார்வையாக தன்னுடைய துலா ராசியை பார்க்கக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம்னால சுக்கிரனும் சந்திரனும் நேரடி பார்வையில் அமர்கிறார்கள். இந்த சந்திரனை குருவும் பார்க்கிறார். கூடுதல் செய்தி, சந்திர யோகம் இருக்கான்னு பார்க்கணும். அதே போல செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து பார்க்கும்போது இந்த ராசியான துலா ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். கூடுதலாக நிறைய விஷயங்கள் தெளிவாக பார்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. இன்றைக்கு பிரதோஷம் அப்படின்னு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது மிருத்யுஞ்ச பிரதோஷம், இல்லைன்னா கஷ்ட நிவர்த்திக்கான பிரதோஷம் மனசில் எடுத்துக்கோங்க. கஷ்டங்கள் விலக வேண்டுமென்னாலே பிற தோஷத்தன்றி நீங்கள் சுவாமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. இன்னைக்கு சுப முகூர்த்த நாளாக இருப்பதனாலும் முகூர்த்தத்திலே கலந்து கொள்வது நல்லது. நார்மலாக மனசில் நிறைய ப்ரெஷர் போட்டுட்டா ஹிருதயத்தில் நோய் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர், இந்த ஹிருதய நோய்களை தீர்க்கும் தலம் அப்படின்னாக்க நம்ம திருவள்ளூர் தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊர் அப்படின்னு சுவாமி இருப்பார். அவர் பேரே ஹிருதயாலீஸ்வரர்னு பேர். ஹிருதயத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியவர், அப்படி பக்கத்தில் நின்று காப்பாற்றக்கூடியவர். செம்பருத்தி மலர்களை கொண்டு சென்று அவருக்கு வழிபாடு செய்து அந்த செம்பருத்தியை திரும்பி வாங்கிட்டு வந்து வீட்டில் டிகாக்ஷனில் வெந்நீரில் அது செம்பருத்தி நினைச்சா டிகாக்ஷன் ஆகும். ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் நேம். இந்த நீரை பருகுவதனாலே ஹிருதயம் பலவீனப்பட்டது கூடுதலாக நல்லாயிடும். அப்போது நல்ல விஷயம் நடக்கும் போது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா. என்னால் திருநின்றவரை தேடி கண்டுபிடித்து போக முடியலைன்னாலும் செம்பருத்தி பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கலீங்களா. செம்பருத்தி பூவை இந்த டிகாக்ஷனில் போட்டு செம்பருத்தியை அதை அந்த டிகாக்ஷன் சாப்பிடும்போது ஹிருதயம் வலுப்படும் என்ற செய்தியை மனதில் தாங்கிக் கொள்ளுங்கள். ஹிருதய நோயை தீர்க்கும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமைனாலே நார்மலாக சூரியனுக்கு ரொம்ப முக்கியமான நாள். கண்ணாடி பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நார்மலாக சுவாதி அப்படின்னா நரசிம்ம பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள்.
எதையும் படிப்பித்து கொடுப்பதுன்னா வித்யாரம்பம்னு சொல்லக்கூடிய படிப்பு விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது, நல்ல பதவியெல்லாம் எடுத்துக்கொள்வதுன்னா இன்றைக்கி எடுத்துக்கலாம். கிரகப்பிரவேசம், விவாகம் போன்ற நாட்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம். அப்படிங்கிறது திரையோதசி அப்படிங்கிறதுனால தான் பிரதோஷம் வரும். அப்படிங்கிறதுனாலே ஆபரணங்கள் வாங்குவது செய்வது போன்ற விஷயங்கள், சில டிரைவிங் ஸ்கூலுக்கெலாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி போகலாம். ரிஷப கும்ப ராசிகள் மட்டும் கொஞ்சம் சிவ வழிபாடுக்கு பிறகு செய்யக்கூடிய காலங்கள் எனக்கு நல்லதாக இருக்கும். கரணநாதனாக பாலவ கரணம்னு வரும். புலி, ஐயப்பனை வழிபடுவது, சிவபெருமானை வழிபடுவது நல்லது. பரிகம் யோகம் அப்படிங்கிற யோகம் இருப்பதனாலே யாருக்கூட சண்டை போடணும், ஏதாவது கேஸ்லாம் ஃபைல் பண்ணணும்னா இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆரம்பம் நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிற விஷயத்தை மனதில் தாங்கிக் கொண்டு நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் என்று பாருங்கள், காண்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தில் கலந்து கொண்டிருக்கிற சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பண வசதியை கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார். ஏன்னா தனகாரகனான குரு தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். சந்திரனை பார்ப்பதனாலே சுகம் கிடைக்கும், மனதிலே இன்பம் வரும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீர்கள். வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்வதற்கான முயற்சிகளை மனதிலே கொண்டு வந்து ஒரு மனக்கவலையை தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. குடும்பம் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருப்பதனால் சில காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது என்பதும் உண்மை. அந்த தடைகளை தகர்ந்தெறுவதற்கான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் உங்கள் ராசிநாதன், அவர் நமக்கு இப்போ சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் என்ற இடம் அப்படிங்கிறனாலே கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கிட்ட கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. எவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்களோட இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் வரும் என்பது புரிந்து கொள்ளுங்கள். தனக்காரகனான குரு 3ஆம் இடமான மிதுனத்திலே அமர்ந்திருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பண வருவதற்கு கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். ஆனால் பார்வையினாலே லாபத்தை பார்ப்பதனாலே லாபம் எப்படியும் வந்துவிடும். வியாபாரத்திலே குறைவற்ற லாபம் கிடைக்கும். புதிய உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாளிலே உங்கள் சுகம் பெருகுவதற்கான, உயர்வு கிடைப்பதற்கான, மேன்மை வெற்றி என்ற இலக்குகளை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும். வாழ்க்கையின் மென்மேலும் வளர்வதற்கு 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், உங்கள் ராசிக்கு உரிய முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு வெற்றியையும் நலத்தையும் பெற்றுத்தரும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்திலே தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை தவழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்திரன், இவர்கள் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ராசிக்குள்ளே இருக்கிற சூரியன் மனதிலே கஷ்டங்களை ஏற்படுத்தினாலும் 6ஆம் இடத்திலே பயணிக்கக்கூடிய சந்திரனானவர் இன்றைக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறார். அதனால் தாயின் மூலியமாக மகிழ்ச்சி, தந்தையின் மூலியமாக கவலை அப்படின்னு மனதிலே வைத்துக்கொள்ளலாம். 2ஆம் இடம் என்ற இடத்திலே புதன் மற்றும் குரு சேர்ந்து இருப்பது நன்மையும் தீமையும் கலந்திருப்பதனாலும், பொருள் வரவுக்கு வாய்ப்புகளை கொடுப்பதனாலும் பண வரவுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற டிக் அடிச்சுக்கலாம். சிம்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் உங்களுடைய ராசியிலே லாபத்தை பெருக்குவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் நீங்கள் செய்யலாம். சில விஷயங்களிலே உறவுக்காரங்கிட்ட, அம்மா வழியில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா கொஞ்சம் வெளியில் வந்துடுறது நல்லது. 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த செவ்வாயானவர் தொழிலிலே சில மாற்றங்களை உங்களுக்கு பயத்தை கொடுப்பார். அதனால் சில விரயங்களும் உண்டாகக்கூடும். கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது. ஆனாலும் உங்கள் செயல்களிலே நல்லதே நடக்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பதனாலே தான் சனி பகவான் அமர்ந்திருப்பது லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே லாபம் வரும். லாபத்தின் கூடுதலான லாபத்தை அழகாக பெற்றுக்கொள்வதற்கான தன் பார்வையே உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. கஷ்டம் வந்தாலும் விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை நல்லா மனசில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கஷ்டமே வராதுன்னு சொல்லலை, கஷ்டம் வரும், ஆனாலும் விலகிவிடும் அப்படிங்கிறதும். விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயாக அமைவதனாலே 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலும் களத்திரஸ்தானம் மற்றும்
உங்களுடைய பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய ஒத்துழைப்பாளர்கள் இவர்களாலே மென்மேலும் வளங்களை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், சில செலவுகளும் வரும் அப்படிங்கிறதும் மனசில் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சிவபெருமானின் வழிபாடும் 2, 6 என்ற இலக்கங்களை கொண்ட நல்ல ஒரு அதிர்ஷ்ட எண்களையும் பயன்படுத்துவது உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. புத்தியும் அதனுடைய திறமைகளை செய்யக்கூடிய யுக்திகளையும் கொண்ட குருவும் புதனும் ஒருங்கே சேர்ந்து அமர்ந்திருந்து துளாராசி என்ற ராசியிலே சந்திரன் பயணிக்கும் போது தன் பார்வையாலே குருவாலே பார்க்கப்பட்டு சந்திர குரு யோகத்தை பெற்ற இன்று உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே 6ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். சந்திரனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் யுக்திகள் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக அமைகிறது. பூமி லாபத்தை கொடுக்கும், நல்ல வசதிகள் பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்ளுவதற்கான எண்ணங்களை இன்றைக்கு செயல்படுத்தலாம். புதிய விரிவாக்கங்கள், புதிய வேலை முயற்சிகள், விவாகத்துக்கான முன்னேற்பாடுகளை செய்வது, குழந்தை பேருக்கான நல்ல விஷயங்கள் பண்ணுவது, கடவுள் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான இனிய காரியங்களும் நலமுடன் நடப்பதற்கு இன்றைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டே அப்படின்னே சொல்லலாம். எண்ணிய துணிக கல்மம் அப்படின்னு சொல்லும்போது எதையும் யோசித்து நிதானமாக செய்யும்போது உங்களுடைய காரியங்கள் வெற்றி என்ற பாதையை செல்லும். அப்போ வெற்றியேற்று செல்வதற்கும் நீங்கள் எதிலும் வெற்றி பெறுவதற்கான உகந்த காலம் இருக்கிறதா அப்படின்னா இன்றைக்கு ஒரு நல்ல காலம் இருக்கிறது. கேபிட்டலைஸ் பண்ணிக்க வேண்டியது நம்ம கடமை. தொழில் அப்படிங்கிற இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு நமக்கு சுக்கிர பகவான். அதனால் சுக்கிரனின் ஆட்சியினால் வரக்கூடியதும் சனி பகவானின் ஆட்சியினால் வரக்கூடியது லாபத்தை பெருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனாலே லாபம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறத கொள்ளலாம். ஏன்னா தன்னுடைய இடத்தையே தான் பார்க்கக்கூடிய சுக்கிரன் அங்கிருந்து சந்திரனும் சேர்ந்து பார்க்கிறார் உங்களுடைய 2ஆம் அதிபதியான கடகராசிக்காரர். அப்போது உங்களுக்கு லாபத்தை பெருக்கி தருவார் அப்படிங்கிறதில் எந்த விதத்திலும் ஐயம் வேண்டாம். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே குபேரலட்சுமியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் பலத்தையும் பெருக்கி எல்லா நாளும் இனிய நாளாய் அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நாம் எந்த காரியம் செய்தாலும் ராசி பலனை பார்த்து செய்யும்போது அதுக்கு கூடுதலான பலன் உண்டு. உங்கள் ராசிநாதன்ற மனோகாரகன் சந்திரன் இன்றைக்கு துளாராசி அப்படிங்கிற இடத்துல உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 4வது வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. 4வது வீடுனாலே மண், மனை, வாகனம் சொல்லக்கூடிய இடம், சுகபோகமான இடம் அப்படின்னு சொல்லுவோம். மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம், தாயாரை பற்றின எண்ணங்கள். அந்த இடத்துல தாயாரின் ஸ்தானத்துக்கு அதிதேவதையான சந்திரனே இருக்கும்போது தாயாருனாலே ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. தாயார் உடல்நிலை குறைவு இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. கண் போல் பார்க்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு சொல்கிறது. 2ஆம் இடமான சிம்மராசிக்குரியவன் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருனாக்கா லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது லாபம் கொடுக்கறதுக்கு தந்தை இருக்கிறார். தாயை பார்த்து கொண்டால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற சூட்சமம் இதில் இருக்கிறது. மேலும் நம்ம பார்க்கும்போது உள்ள இன்னும் டெப்த்தாக போய் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சின்ன வியாதிகளை கொடுப்பார் அப்படிங்கிறது குடும்பத்தில் உண்டு. மருத்துவ செலவுகள் சின்னதாக உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் குரு தன் பார்வையாலே துலாவை பார்த்து கொண்டு இருக்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் மருத்துவ செலவு கட்டுப்படும். குரு பார்க்கக்கூடிய பார்வை, செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வை ரெண்டுமே கும்பராசியை பார்க்கிறது. உங்கள் ராசி 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம்ங்கிறது நார்மலாக பயத்தை கொடுக்கும். அந்த பயத்தை இவங்க தெளிவுபடுத்தாங்க. ரொம்ப பயப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதனால் மனதால் குருவை வழிபடுவதனாலும், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபடுவதனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்ற இண்டிகேஷன் நல்லா புரியுது. 2,
6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகனையும் திருவருளாலே வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி தெய்வத்தையும் வணங்குங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்குள்ளே தான் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் கேதுவோட. இன்றைக்கு அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அவருடைய 3ஆம் இடமான துலாஸ்தானத்துக்குள்ளார தான் சுவாதி என்கிற நட்சத்திரத்திலே எப்போவுமே செவ்வாய்க்கு ரொம்ப பிடித்த நரசிம்ம பெருமானின் நட்சத்திரம் அது. அங்கே அவர் போயிட்டுருக்கிறாரு சந்திர பகவான். அவரை தன்னுடைய நாதனான சுக்கிர பகவான் நேராக பார்க்க வைத்திருக்கிறார் அந்த துலாராசி. பாருங்க, உங்களுக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனான சூரியன் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடமான தொழிலிலே உட்கார்ந்துருக்கிறார். தொழிலே நல்ல ஒரு ஜெயத்தை கொடுப்பார். பண வரவு வருவதற்கான வாய்ப்புகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே நமக்கு தாயார் ஸ்தானமான இந்த சந்திரன் போகிறார். அப்போது லாபத்தை கொடுப்பாங்க. வரவுக்கு எங்கேயும் குறையில்லை, லாபம் உண்டு. போராத்து குருவே 11ஆவது இடத்துல இருக்கிறார். தன்னுடைய பார்வையால் இன்னும் உந்தி தள்ளுறார். சொத்துக்கள் மூலியமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக வரக்கூடிய வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. இதெல்லாம் நல்ல டீல் இருந்தால் பேசலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பொன் வஸ்திர லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய வகையிலே ஏதோ உறவு மாற்றங்கள் வருவதற்கும், வரன்கள் அமைந்து திருமணம் போன்ற புதிய சேர்க்கைகள் வருவதற்கும், குழந்தை பேறு போன்ற நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான டே இன்னைக்கு. நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் இன்று உண்டு அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையுடன் செய்யலாம். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் என்றும் நிலைத்திருக்க செய்யட்டும். இதனால் நல்ல நாளாய் அமையட்டும். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. ராசியின் 2ஆம் இடம் அப்படின்னாலே குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற எத்தனை விஷயத்தை சொல்லலாம். செல்வாக்கு, போஜனம், எல்லா விஷயம் சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அந்த சந்திரன் அமர்ந்துறது மட்டும் இல்லை, அந்த சந்திரனை சுக்கிரனும் பார்க்கிறார். உங்களுடைய 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய சுக்கிரன் வச்சுக்கலாம். அந்த 2க்கு உரியவன் 8இல் அமர்ந்து பார்ப்பதனாலே உங்களுக்கு சில விஷயங்களிலே உடல் சுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்திலே சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்கும். பணம் கொஞ்சம் விரயம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. செலவுகள் உண்டு, சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டு. யாருக்கோ கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க, அந்த கிஃப்ட் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். காதல் வயப்பட்டவர்களுக்கு காதலிக்கு வாங்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு உண்டு. ஈவினிங் ஹவர்ஸில் கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரலாம், கொஞ்சம் சினிமா போகலாம், என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற செலவுகளும் உண்டு. இந்த நாளிலே நம்ம செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்க்கிறது உங்களுடைய தனம் என்ற வீட்டை, விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ பணம் ரிலேட்டடான மீட்டரில் கொஞ்சம் நல்லா கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறது நம்ம துளாராசியை பார்க்கக்கூடியதே குரு பார்க்கிறார். குரு பார்க்கிறார் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனம் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுவார். செலவும் வரும், வரவும் வரும், மேட்ச் ஆகிடும். உங்கள் ராசிநாதனே குருவோடு தான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானம், பணம் வரும். பணத்துக்கான வழிகள் எல்லாம் கொண்டு வருவார். தொழில் மூலியமாக பணத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். மிதுனம்ங்கிறது 10ஆம் இடம் இல்லைங்களா, அதனால் தொழில் மூலியமாக பணம் வரும். தொழிலை நல்லா பண்ணணும்னு புத்தி நல்லா இருக்கணும். இப்போ புத்தி நல்லா இருக்கணும்னா தெளிவாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். அப்போ சுகத்தை கொடுப்பதற்கான நாளாக இந்த நாள் அமைகிறதுனாலே உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். மற்றும் இன்றைக்கு சிவலிங்க வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்கள் ராசியே ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தன்னுடைய 5ஆம் பார்வையாக. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியிலிருந்து
மூன்றாம் இடமான தனுசு ராசியும் பார்க்கிறார். அதனால் முயற்சிகளை நல்லா மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையிலே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து அமர்கிறார். சில விஷயங்களிலே லாபத்தை எண்ணி ஓடும்போது சில சோர்வுகள் உண்டாகும். அந்த அசதி உங்களுக்கு இன்றைக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கலிலே சில சிக்கல்கள் இருந்தாலும் பலன் கடைசியில் நல்லதாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயத்துலையும் ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்குதுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா எண்ட் ஆஃப் த டே பாருங்கள், எல்லாம் சிக்கல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதும், நாம் செய்கிற காரியத்துக்கு நல்ல பலன் கிடைத்தால் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் சுக்கிரனே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே சில மன கஷ்டங்கள் அழுத்தங்கள் கொடுத்து கொண்டு இருப்பதனால் குரு பார்த்த இந்த ராசியானது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். மேலும் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடமான விருச்சிக ராசியை செவ்வாய் பார்ப்பதனாலும் அந்த செவ்வாய் தன்னுடைய பார்வையாலேயும் குரு தன் பார்வையாலேயும் கும்பராசியை பார்ப்பதனாலையும் செவ்வாய் மீனராசியை 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் அங்கே 6லே சனி பகவான் அமர்ந்திருப்பதனாலும் பண வரவை எப்படியான மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. அகட விகடமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். ஏதோ ஒரு இடத்துல பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். 5ஆம் இடம் அப்படிங்கிற இந்த கும்பராசியை பார்க்கக்கூடிய குருவும் செவ்வாயும் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே சில வளங்களையும் நலங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்துவார். ஏன்னா ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரன் அந்த கனிவான தன்மையை கொடுப்பதனாலே குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறதும், அதனாலே வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு உண்டு என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். 8ஆம் இடமான இந்த ரிஷபராசிக்குள்ளர சூரியன் அமர்ந்திருப்பதனாலும் அந்த சூரியனானவர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதனாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் எப்படியான அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுன்னு உட்கார்ந்துருந்தீங்க இல்லையா, அதுக்கான யூக வணிகங்கள் உங்களுக்கு இன்றைக்கு லாபத்தை கொடுக்கும். அதே போல் எதிர்பாராத வகையிலே பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பேரில் மாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நல்ல நியூஸாக இருக்கிறதுனால 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே ஸ்ரீதேவி என்கிற லக்ஷ்மி பெருமாளை நீங்கள் வணங்குவதும், லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. எல்லா விஷயத்துக்கும் என்னுடைய ராசிநாதன் எங்கே இருக்கான்னு தேடுவோம். உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய் அப்படிங்கிறவர் சிம்ம ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து ராசியை பலப்படுத்தி விட்டார். பலமான ராசி. எந்த வேலையும் நான் செய்யும்போது கரெக்டாக எனக்கு செய்யணுன்னா எனக்கு பவர் வேணும் அப்படிங்கிறத, அந்த பவர் அத்தாரிட்டி அப்படிங்கிறத சூரியன் அமர்ந்து உட்கார்ந்து கொடுத்துட்டார். 12ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே நுழைஞ்சிட்டார். அப்போ செலவு உண்டு அப்படிங்கிறது தெரியுது. வீண் செலவு மனதால் பண்ணுவீங்க, அடித்து விட்டுறது சில நேரத்தில் டக்கு டக்குன்னு அப்படி செலவு வரும். அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக தான் குரு தன் பார்வையால் வைத்திருக்கிறார். இரு, அவசரப்படாத, எதுவாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சின்ன க்ளோ போடுவார். ஆனால் அவர் 8ஆம் இடத்துலேருந்து பண்ணுவதால் தேவையற்ற பயத்தோடு செலவு இருக்கும். இதெல்லாம் அப்படி பண்ணுறோமே, திருப்பி காசு வருமா தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்தோடையே செலவு வரும். அப்போ செலவை கட்டுப்படுத்த முடியாதா? செலவு கட்டுப்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலவுக்கு கட்டுப்படுத்துறதுக்காக தான் இன்னொரு வேலையும் பண்ணுறாங்க இந்த கிரகங்கள்லாம். தன்னுடைய பார்வையால் கும்பராசியை பார்க்கிறார் செவ்வாயும் குருவும். அங்கே ராகுன்னு உட்கார்ந்துருக்கிறார். அவங்கள தான் பார்க்குறாங்க இவங்க 2 பேரும். கிரக மாலை அப்படிங்கிற சினாரியோவில் இவங்க எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டிருந்தாங்க. இந்த ராகு கேது வச்சுருக்கிறாங்க. இந்த சினாரியோவில் தான் இந்த செவ்வாயும் குருவும் இந்த பார்வை பலம் போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, பார்வையாலே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா விதத்திலும் திருத்தமாக செய்யக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள். அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகஸ்தானம். மண், மனை, பொன், வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனங்கள்லாம் வரக்கூடிய வசதிகள் எல்லாம் வரக்கூடிய ஸ்தானம். இதை எப்படி இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் புதிய யுக்திகள் மூலியம் நீங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறதும்,
சனியானவர் உட்கார்ந்திருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே உழைத்தால் ஊதியம் அப்படிங்கிறத ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்றாரு, வச்சுக்கோ அப்படின்னு. அதனால் அதுவும் உங்களுக்கு நிதர்சனமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த நாளிலே 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் உங்களுக்கு கஷ்ட நிவர்த்தியாகும், வளத்தை கொடுப்பதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நேரடி பார்வையாலே குருவால் பார்க்கப்பட்ட உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்க்கக்கூடிய குருவாய் அமர்ந்ததனாலே இன்றைக்கு லாபம் இரட்டிப்பாவதற்கான வழி உண்டு. வியாபார அன்பர்களுக்கு இன்றைக்கி கூடுதல் பொனான்சானே சொல்லலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சேல்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நல்ல உங்களுக்கு சௌரியமான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்துருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துவதற்கான அத்தனை வழியிலும் திறந்து கொடுக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிகளுடைய 3ஆம் இடத்தை குருவும் செவ்வாயும் போட்டுக்கிட்டு பார்க்குறாங்க. அப்போ போட்டுக்கிட்டு பார்க்கும்போது அங்கே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. என்னங்க எனக்கு சின்ன பழம்லாம் வேணாங்க, பெருசாக கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் பண்ணும்போது தான் உங்களுக்கு சின்ன பிரச்சனை உண்டு. அந்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கு. கொடுத்த லாபம் போதும்னு சொன்னீங்கன்னா செவ்வாய் கொடுத்துருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்ததை விட அதிகமாக கேட்டிங்கன்னா குரு பிடிங்கி விட்டுருவார். அப்போ பார்த்தீங்கன்னா லாபம் வந்த வரைக்கும் லாபம்னு எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல எகைன் உட்கார்ந்துருக்கிறது சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அவரும் நல்ல பணத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலை இருப்பதனால தான் இன்றைக்கு சுக்கிரனும் சந்திரனும் பார்த்துக்கூடிய ஒரு பார்வையும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. அப்போ லாபம் இன்றைக்கி வரதுக்கான அத்தனை விஷயங்களும் கரெக்டாக இருக்குது. அதனால் பணம் வருமானா கன்ஃபார்மாக உங்களுக்கு பணம் வரும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. திருப்திகரமாக இருப்பீர்கள். இன்றைக்கு சுபிட்ச நாள். அதனால் நீங்கள் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்குவது மிக முக்கியம். அவரை வணங்கி அவன்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய வரங்களை அப்படியே நிதர்சனமாக கொடுப்பார். அப்படிங்கிறதுனால பிள்ளையாரை வணங்கி இன்றைக்கி காரியங்களை தொடங்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது தான் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசி 2ஆம் இடமான கும்பராசியை செவ்வாய் கேது பார்க்கிறார். 2ஆம் இடம்னாலே தனகாரன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை செவ்வாய் அப்படிங்கிற தைரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு 11க்குரியவன், அவன் போய் பார்க்குறாரு. அவர் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், விருச்சிக ராசியும் பார்க்குறார். அப்படிங்கிறதும் 2-3 அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதும் கூடுதலாக இந்த 2ஆம் இடத்தை குருவும் தன்னுடைய பார்வையால் பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்த்த கையோட. அப்படி பார்க்கும்போது தொழிலிலே சில மாற்றங்கள் உண்டு. இடமாற்றங்களுக்கான எண்ணங்கள், பிரயாணங்கள் மூலமாக சில விஷயங்கள் மாறணும். இங்கேருந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு மாறணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு மாறணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி யோசனைகள் எல்லாம் இருந்தது இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நிதர்சனமாக ஒரு தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் லிஷர்லி உட்காந்து சில இடத்துலலாம் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக கிடச்சிரும். பொருளாதாரத்திலே சீர்கேடான இருந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டு கரெக்டாக சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் மேக்ஸ் யூ கரெக்ட் டெசிஷன் மேக்கிங் கொண்டு போயிடும். அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மைண்டில் போடுவீங்க. சிம்பிள் அனாலிசிஸ் போடுவீங்க. எதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த்து, எதெல்லாம் வீக்னஸ்ஸு, எதெல்லாம் த்ரெட்டு, எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பிரிப்பீங்க. எதெல்லாம் எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக வாழ்க்கையில் முன்னேறணும் என்னங்கன்றதோ அதெல்லாம் எனக்கு புரியுறது அப்படின்னு புரிதலை நிறையா புரிந்து கொண்டு இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரப்போகிறது என்ற முகாந்திரம் தெரிகிறது. இதுக்கு தான் இன்றைக்கி தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தாலே பண வரவை கொடுத்துருவார், சந்தோஷத்தை கொடுத்துருவார்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு காரிய வெற்றியை தரப்போகிறது என்ற கூடுதல் செய்தியும் மனசில் வைத்து கொண்டீர்களா இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் தெரிந்துவிடும். எல்லா செலவும் இருக்க தான் செய்யும். செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வரவு வந்துடுச்சுன்னா, வரவு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா செலவை பற்றி கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால்
வரவை எவ்வளோ கூடுதலாக ஏற்போமோ அந்த விஷயத்துக்கு இன்றைக்கி நிறைய துணை போகக்கூடிய கிரக சேர்க்கைகள் இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாளாய் அமையப்போகிறது. 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சிவத்துதியோடு இருப்பதும் ரொம்ப நல்லது. ஏன்னா பிரதோஷ நாள். இன்றைக்கி எவ்வளோ தூரம் சிவனை வழிபடுகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி வாழ்க்கையிலே தெளிவும் ஒரு நல்ல தெரிவும் கிடைக்கும். அப்படிங்கிறனால ஒரு நல்ல நாளாக அமையட்டும். இந்த நாள் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியை குருவும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே சந்திரன் உங்களுக்கு ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்காரர் அப்படின்னு பார்க்குறோம். அவர் இன்றைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்தை தாண்டி 9ஆம் இடமான இந்த துலாஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ துலாத்திலே நடக்கும்போது விஷயமெல்லாம் எப்படி இருக்குன்னா, மனசுக்குள்ளார குரு பார்த்ததுனால குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம எதாவது விட்டுட்டோமா, அதெல்லாம் பார்க்கணும் சார், என்னன்னு தெரில சார், கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குதுங்க, எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, எல்லாம் போயிடுச்சுன்றாங்க, பாத சனி தான் சார் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சரி பாருங்கள், ஏதோ தடை பண்ணுது, என்ன தடை புரியலிங்க அப்படின்னு சிலர் ஜோதிட அன்பர்களை அணுக வேண்டிய சூழ்நிலையை இன்றைக்கி தள்ளிவிடும். ஒரு சிலருக்கு அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு தைரியம் இருக்குதுங்க, இவ்வளோ நாள் நல்லதாக நடந்துச்சு, இனிமேல் நல்லதாக நடக்கும், நம்ம தான் முயற்சி செய்யணும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபிட்டிங் போட்டு, ஏன்னா 5க்குரியவன் குரு உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால யோசனையெல்லாம் குழந்தை பக்கத்துலலாம் நிறைய இருக்கும். அவங்க வாழ்க்கையெல்லாம் மாற்றிட்டோம்னு போதுங்க, நமக்கு எல்லாம் சரியாக போடும். அவங்க வாழ்க்கையில் மாறுறதுக்கான வழிகளெல்லாம் இப்போ கிடச்சிச்சிங்க, நம்ம அப்படியே போயிட்டே இருப்போங்க அப்படின்னு பாதை புரிந்து கொண்ட மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதில் சில தெளிவுகளும் வர ஆரம்பித்துவிடும். கூடுதலாக இந்த செவ்வாயானோ உங்களை 2ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே தைரியமாக குடும்பத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிர்வாக திறமை உங்களுக்கு வந்து விடாதனாலே செய்கிற காரியங்கள்லாம் நல்லா செஞ்சுட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி இப்படி இருக்குது, நாளைக்கெல்லாம் சரியாக போடும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஆறுதல் பண்ணிவிடுவீங்க. சனி அங்கே உட்காந்துனால கூடுதலாக கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வேறு போட்டுப்பீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவும் புரிதலும் கிடைக்க ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இந்த நாளில் நீங்கள் இன்னும் தெளிவாக அமைவதற்கு 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், முடிந்தவரை இன்றைக்கு சனி சிவ பிரதோஷம் இருப்பதனாலே, திரையோதசி அப்படிங்கிறதுனாலே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:06 அப்படிங்கிறத முடிஞ்ச உடனே பிரதோஷ காலம் ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே போய் சிவபெருமானை வழிபடுங்கள். சுவாதிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரனின் பயணம் இருப்பதனாலே நரசிம்ம பெருமானையும் வழிபடுங்கள். இது பண்ணால் என்ன சார் ஆகும், ரிண விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடனிலிருந்து வெளிப்படுவதற்கான வழிகளை கிடைத்துவிடும். இதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன கடன்? கடன்னா பணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே அனைத்து விதமான காரியங்களும் கடன்களாகத்தான் எடுக்கிறோம். பெத்த கடன் ஒன்று இருக்குது, வளர்த்த கடன் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எல்லா விதமான கடன்களிலிருந்து விடுபட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லா காரியம் செய்யறதுக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல கூடுதல் தகவலுடன் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதன் குரு ராசியின் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் மற்றும் தொழில்ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார், அஷ்டமஸ்தானமான துலா ராசியும் பார்க்கிறார். அப்போ 8, 10, 12 இவர் பார்வையில் மாட்டிக்கிச்சு. செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ளே உட்காந்து 6ஆம் இடம்னால லாபம் வர்றதுக்கு உங்களுக்கு கொடுக்குது. இங்கே இருந்து பார்க்கக்கூடிய பார்வையில் விருச்சிக ராசியை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிலை தரக்கூடியது, தொழிலிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, வாழ்க்கையிலே பூர்வ புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. அதனால் இவர் பார்வை நல்லாயிருக்கு. அவரும் 12ஆம் இடத்தையும் உங்கள் லக்னத்தையும் பார்க்க, உங்கள் ராசியும் பார்க்குறார். அப்போது எல்லாமே உங்களுக்கு கோயின்சிடென்ட்டாக அமையுது. இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக இவர் பார்ப்பது
ரிஷபராசி என்கிற ராசியை சூரியனையும் பார்த்து விடுகிறார். நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால் பார்வையினாலே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக அமைவதனாலும் உங்கள்கிட்ட இருந்த மன கிளேசங்கள் அழுத்தங்கள் எல்லாம் போயிட்டு எனக்கு ஒரு புரிய ஆரம்பிச்சிச்சிங்க, நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சுங்கன்ற தெளிவை கொடுப்பதனாலே தான் இன்றைக்கு சுவாதி நட்சத்திரத்திலே வந்திருக்கக்கூடிய ஈவந்தோ இன்றைக்கி அஷ்டமத்தில் சனி சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க, பதட்டம் இல்லாமல் புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை புரிதல் கிடைக்கும். ஒரு நல்ல புரிதல் கிடைத்த உடனே என்ன ஆகும், வாழ்க்கையில் தெளிவு வந்தால் ஓட்டம் நிறையாயிடும். அப்படி நீங்கள் ஓடுவதற்கான வழிகளை நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய சூப்பர் டே இன்றைக்கி பிரதோஷம். அழகாக போய் சுவாமியை வழிபட்டு விட்டு சாயங்காலம் வாங்க. 3, 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கி சிவ வழிபாடும் நல்லது, விஷ்ணு வழிபாடான நரசிம்ம வழிபாடும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே உங்களுடைய பிற தோஷம்னா எல்லா விதமான தோஷத்தையும் விலக்கிவிடும். அதனால் வாழ்க்கையில் நன்மை பல உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டோம்னால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப் போகிறது. வாழ்க வளம்.